ஹலோ. நாம எல்லாரும் தினமும் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டே இருக்கோம்ல. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒன்ன தேடி ஓடிட்டே இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நின்னு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாடர்ன் லைஃபோட உண்மைகள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு அப்படிப்பட்ட சில மறுக்க முடியாத உண்மைகளை பத்தி தான். ஒரு விதமான அமைதியோட, எந்த முன்முடிவும் இல்லாம திறந்த மனசோட இதை கேளுங்க. இது யாரையோ பத்தினது இல்ல, நம்மள நாமே செக் பண்ணிக்க போற ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, நேரா டாபிக் உள்ள போலாம். உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ற பலவிதமான பிரச்சனைகள், டென்ஷன்கள் இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் முழுசா சரியாயிடுமா? அதாவது ஒரு நாள் விடிஞ்சதும் அப்பாடா இனிமே லைஃப்ல எந்த கவலையும் இல்ல அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? நாம எல்லாரும் அந்த ஒரு நம்பிக்கையில தானே ஓடிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு தீந்துடும், இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அடுத்த மாசம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா ரியாலிட்டியில அப்படி நடக்குதா என்ன? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் உங்க சொந்த லைஃபே நினைச்சு பாருங்களேன். என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்து எல்லா தடைகளும் முழுசா விலகியிருக்கா? ஓகே, இப்ப நாம இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசுவோம். நாம பொதுவா என்ன நம்புறோம்னா, என்றாவது ஒரு நாள் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடும்னு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய பொய். ஆமாங்க, அதுதான் உண்மை. அப்புறம் என்னதான் நிஜம்? அந்த பிரச்சனைகளோடயே வாழ நாம அப்படியே பழகிடுறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான யதார்த்தம். சீரியஸா யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் எங்கேயும் மாயமா மறைஞ்சு போறதில்ல. மாறாக நம்ம மனசும் உடம்பும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. நேத்து ரொம்ப பெரிய பாரமா தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சாதாரண பழக்கமா மாறிடுது. இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் இதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, ஃபியூச்சர் மேல தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வச்சு ஏமாறாம இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வாழ பழகிடுவோம். இது நம்மளோட இன்னொரு பெரிய மாயைய ரொம்ப பிரில்லியண்டா விளக்குது பாருங்க. மனுஷங்களா பிறந்த நமக்கு காலம், சூழ்நிலை இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு எப்பவுமே ஒரு நினைப்பு இருக்கும். அதுக்காக நாம என்ன பண்றோம்? நிறைய பணம் சம்பாதிச்சு பயங்கர காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் வாங்குனா நம்ம லைஃப நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம்னு நம்புறோம். ஆனா எவ்வளவு விலை உயர்ந்த கடிகாரம் வாங்கினாலும் அது நமக்கு பிடிச்ச நேரத்தை காட்டாது. எவ்வளவு ஒரு ஆழமான தத்துவம் பாத்தீங்களா? நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு ரோலெக்ஸ் வாட்சே கட்டியிருந்தாலும் சரி, அதோட முட்கள் உங்க இஷ்டத்துக்கு ஓடாது. எவ்ளோ பெரிய பணக்காரராய் இருந்தாலும் இயற்கையையோ காலத்தின் ஓட்டத்தையோ யாராலையும் வளைக்க முடியாது. பொருட்களின் மேல நாம வச்சிருக்க அந்த அதீத ஆசையையும் அது குடுக்கிற ஒரு போலி அதிகார உணர்வையும் சுக்குநூறா உடைக்கிற ஒரு சூப்பரான சிந்தனை இது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல ஒரு பயங்கரமான முரண்பாடு இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? மாடர்ன் டெக்னாலஜில நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம், அதே நேரத்துல எதை இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒப்பீடு நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யூஸ் பண்ற அந்த ஒரு சாக் பீஸோட மதிப்பென்ன அதிகபட்சம் ₹1 இருக்குமா? ஆனா அந்த ₹1 சாக் பீஸ் பல்லாயிரக்கணக்கான அறிவாளிகளையும் டாக்டர்களையும் இன்ஜினியர்களையும் உருவாக்குது. இன்னொரு பக்கம், இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போனோட விலை என்ன? பல ஆயிரங்கள், ஏன் லட்சங்களை கூட தாண்டும். ஆனா அதோட ரிசல்ட் பல கோடி பேரோட கவனத்தை சிதறடிச்சு கண் பார்வையும் நம்மளோட விலைமதிப்பற்ற நேரத்தையும் அழிச்சிட்டு இருக்கு. ஒரு பொருளோட விலைக்கும் அதனால சமூகத்துக்கு கிடைக்கிற பயனுக்கும் எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. இது ஏதோ டெக்னாலஜிக்கு எதிரான கருத்து கிடையாதுங்க. மாறாக நாம நம்ம லைஃப்ல எதுக்கு உண்மையான முக்கியத்துவம் கொடுக்கறோன்னு நம்மள நாமே மறுபரிசீலனை செய்ய தூண்டுற ஒரு அலாரம். இப்போ இந்த விஷயத்துல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் மொழியோட ஆழத்தை மனித இயல்போட எவ்வளவு அழகா ஒரு வார்த்தை விளையாட்டா இணைச்சிருக்காங்கன்னு பாருங்க. நாணயம். இந்த வார்த்தைக்கு தமிழ்ல 2 முக்கியமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நாம டெய்லி யூஸ் பண்ற காசு அல்லது பணம். 2வது, ஒரு மனுஷனோட நேர்மை அல்லது அவனோட கேரக்டர். இங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? நாணயம், அதாவது பணம், கொஞ்சம் அதிகமாகவே சோதிக்கின்றது மனிதனின் நாணயத்தை, அதாவது நேர்மைய. அப்பா, எவ்ளோ ஷார்ப்பான ஒரு பாயிண்ட் இது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷனோட குணத்தை எப்படி தொடர்ந்து உரசி பார்த்துட்டே இருக்குங்கிறத இதை விட பெஸ்டா யாராலையும் சொல்லிட முடியாது. ஒருத்தன் பயங்கர வறுமையில இருக்கும்போதோ இல்ல தலக்கணம் பிடிச்ச பணக்காரனா இருக்கும்போதோ அவனோட நேர்மை எப்படி ஆட்டம் காணுது அப்படிங்கறது அந்த ஒற்றை வார்த்தை ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. நம்ம முன்னோர்களோட ஞானத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்தோட சிந்தனைக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய கேப் விழுந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். பழங்காலத்துல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்வாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை.
இது ஒரு பழமொழி. உங்களோட உள்ளத்துல இருக்கிற எண்ணங்கள் எவ்ளோ தூய்மையா இருக்கோ அப்படியே உங்களோட வெளி உலக வாழ்க்கையும் சிறப்பா அமையும் அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவம் அது. ஆனா நம்ம மாடர்ன் உலகம் அந்த தத்துவத்தை எப்படி ரொம்ப உஷாரா மாத்திடுச்சு தெரியுமா? எண்ணினால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு. இதுதான் இன்றைய பணமொழி. நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அப்படிங்கறதையே மறந்துட்டு கையில இருக்கிற காசை எண்ணினா மட்டும்தான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற ஒரு பேராசை அந்த பழைய ஞானத்தை எப்படி வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுச்சுன்னு கண்முன்னாடியே தெரியுதுல. மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலத்துல இருந்து வெறும் காகிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற காலத்துக்கு நாம முழுசா மாறிட்டோம். இந்த மறுக்க முடியாத உண்மைகளை எல்லாம் இவ்ளோ தூரம் ஆழமா அலசுனதுக்கு அப்புறம் இப்போ உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க இப்போ எதை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க எண்ணங்களை அழகா செதுக்கி அறத்தின் வழியில நிக்கிற அந்த பழைய பழமொழியின் படியா, அல்லது வெறும் நம்பர்ஸை மட்டும் துரத்திக்கிட்டு பணத்தை மட்டுமே மையமா வச்சிருக்க இந்த மாடர்ன் பணமொழியின் படியா? இது ஏதோ கடந்து போற சாதாரண கேள்வி இல்லைங்க. நம்ம வாழ்நாள்ல மீதி இருக்கிற நாட்களை நம்ம எப்படி வாழப்போறோம்னு முடிவு பண்ண போற ஒரு ஆழமான கேள்வி. இதுக்கான பதில நீங்க வெளியில எங்கேயும் தேட வேண்டாம், உங்க மனசாட்சிக்கிட்டேயே விட்டுடுறேன். இந்த உண்மைகள் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆக்கியிருக்கலாம், ஆனா அதே நேரம் உங்களோட பார்வையை கண்டிப்பா மாத்திருக்கோன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சிந்தனையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.